என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, இன்னைக்கு டெல்லியே அதிர்ந்து போயிருக்கு. விவசாயிகள் போராட்டம் உச்சக்கட்டத்தை தொட்டிருக்குது. கண்ணீர் புகை குண்டுகளாலும் ரப்பர் குண்டுகளாகவும் தொலைக்கப்படுது விவசாயிகளை. இன்னும் பெரிய பெரிய குண்டுகளை உபயோகிக்கிறதும் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறது ஒன்று மட்டும்தான் நடக்காமல் இருக்குது. இதை பற்றின முழு வீடியோ, நமக்கு தெரிஞ்ச தகவல், இன்றைக்கி அங்கே என்ன நிலவரம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல விவசாயிகள் போராடுறதுக்கான காரணம், விவசாய பொருள்களை மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அவங்களுக்கு வேணும், குறைஞ்சபட்ச ஆதார விலை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறது. விவசாய சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க காலகாலமாக செஞ்சிட்டு இருக்க விவசாயத்தை சீர்குலைக்கிற வேலையை பாஜக அரசாங்கம் செய்யுது. எதன் அடிப்படையில் செய்யுதுன்னா, அதானிக்கும் அம்பானிக்கும் விவசாயம் மூலிமா அவங்க நிறுவனங்களை தொடங்கவும் அதன் மூலிமா ஆதாயம் மூலிமா அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாயத்தில் இறங்குது, விவசாய பொருட்களை வாங்கி விற்க முன் வருது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்குது பாஜக. இதை உணர்ந்த விவசாயிகள் இன்னைக்கு போன 2020 ரொம்ப போராட்டம் அதிகமாக வலுத்துது. கிட்டத்தட்ட 2 வருஷம் போராடி கடைசியாக இல்லை, இந்த சட்டத்தை நாங்கள் வாபஸ் பண்ணுறோம், அடையிறோம் அப்படின்னு மண்டிட்டாங்க மத்திய அரசாங்கம். அதுவும் இல்லாமல் இந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸ் நான் கூடிய விரைவில் செய்கிறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் செய்யலை. சரி, அதுதான் செய்யலைன்னா இவங்க இது வரைக்கும் என்ன தான் செஞ்சுருக்கிறாங்க? சொன்னது எதையுமே செஞ்சது கிடையாது. 50 ரூபாய்க்கு கீழே நான் டாலர் ப்ரைஸ் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லி 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 வாய் புளித்தது தான் மீதி. இன்னும் எவ்வளோதான் இவங்களை நம்ம சுட்டி காட்டுறது இந்த மக்களுக்கு? டாலர் ப்ரைஸும் குறைக்கல, டாலர் ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. டீசல் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கீழே வரும்னாங்க, இது வரைக்கும் 1 ரூபா கூட குறையல, கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. சிலிண்டர் விலை ஏஜென்சிக்கு மானியத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் போய் சிலிண்டர் எடுத்தோமா வந்தோமா, 350 ரூபா கட்டணுமா, சிலிண்டர் எடுத்தோமா நம்ம பிரயோகப்படுத்தணுமா, மறுபடியும் போனோமான் இருந்தோம். இல்லை, நான் டைரெக்டாக மக்கள் கணக்குலேயே நான் போடுறேன், டைரெக்டாக மக்களுக்கே போய் சேரணும் அப்படின்லாம் அந்த சங்கிங்கள்லாம் தூக்கி எடுத்து கொண்டாடினாங்க. அன்னைக்கு இருந்த எக்கனாமிஸ்ட்டுக்கும் சொன்னாங்க இது சரி வராது, இது பிரச்சனையில் முடியும்னு சொன்னாங்க. நம்ம நம்பலை. ஆனால் இன்னைக்கு 1000 ரூபா போயிடுச்சு சிலிண்டரு. அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? இந்த 10 ஆண்டுகளில் அவங்க செய்து சாதனை என்ன? மக்கள் இன்னைக்கு ரப்பர் குண்டுகளை வச்சு தொலைக்கிறாங்க. மக்களை அடி விழுவுது, சரியான அடி விழுவும். நீங்கள் சாதாரணமாக ரப்பர் குண்டு தானே நினைக்காதீங்க. இந்த ரப்பர் குண்டில் அடித்தா உடல் கண்ணி போயிடும். அந்த வலி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு குறையாது. அதுவும் சரியான இடத்துல ரப்பர் குண்டு விழுந்து போச்சு அப்படின்னா அவங்களுடைய உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குது. கண்ணீர் புகை குண்டுகளை போடுறாங்க ட்ரோன்களில் பயன்படுத்தி. ஆக்சுவலாக இந்த ட்ரோன்கள் எல்லை பாதுகாப்புக்கு பயன்படுத்த வேண்டிய ட்ரோன், ஆர்மி யூஸ் பண்ணுற ட்ரோன். அந்த ட்ரோனு எல்லையில் தீவிரவாத அச்சுறுத்தலோ இல்லை வேறு நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ளே யாராவது ஊடுருவி வராங்களோ, ஏதாவது நம்ம நாட்டுக்கு கெடுதல் எதாவது நடக்குமா அப்படிங்கிற கண்காணிக்கிறதுக்கான கண்டுபிடிச்ச ட்ரோனு. இன்றைக்கி மக்கள் மேலே குண்டு போட அந்த ட்ரோனு யூஸ் ஆகுது. இன்றைக்கி விவசாயிகள் கண்ணீர் வெள்ளத்தில் இருக்கிறாங்க. அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பதைக்குது. இன்னும் ஒரே ஒரு விஷயம் செய்யலை, பீரங்கி தாக்குதல் செய்யலை விவசாயிகள் மேலே. ஒரு சைனா பார்டரும் பாகிஸ்தான் பார்டரும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இருக்குன்ற நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஹரியானா பார்டர் இருக்குது. ஒட்டுமொத்த ஹரியானா பார்டரும் அங்கங்கே கிட்டத்தட்ட 100-150 அடிக்கு அகலத்துக்கு எல்லா ரோட்டையும் போட்டு நீங்கள் ரேசர் ஒயர், காங்கிரீட் சுவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டாங்க. மக்கள் உள்ளேயே வர முடியாது அளவுக்கு. இப்போ மக்கள் வெளியே உக்காந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற எவனும் வெளியே வர முடியாது. இப்போ தனித்தீவாகி போச்சு ஹரியானா, இந்தியாவிலிருந்து தனித்தீவாகி போச்சு. மக்கள் வெள்ளத்தை தாண்டி இவங்களால வர முடியாது. எப்பயுமே தண்ணீர் தான் சூழும் ஒரு இடத்த, அப்போ தான் அது நம்ம தீவுன்னு சொல்லுவோம். மக்கள் கடல் டெல்லியை சூழ்ந்துடுச்சு. இந்த மக்கள் கடலை தாண்டி தான் டெல்லிக்கு உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரணும். இப்போ தனித்தீவாக நிற்குது. இன்னைக்கு நான் என்ன குறிப்பிட்றேன்னா, நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி நம்ம தியாகிகள் போராடினாங்களோ அது போல இன்னைக்கு விவசாயிகள் 2024 பார்ப்பன ஆரிய கூட்டங்களிலிருந்து, இந்த பாஜக பாசிசவாத கட்சியிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் இவங்க இறங்கியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏற்கனவே சண்டிகர் சத்தீஸ்கர்காரங்க இவிஎம் மிஷினுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க 1 வாரமாக.
அந்த போராட்டம் மிக 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 வெற்றி அடையணுன்றது நம்ம வேண்டிக்கிறோம். அன்றைய போராட்டத்தோட இந்த போராட்டமும் கலந்துருச்சு. இன்னைக்கு நாடெல்லாம் போராட்டமே வருது. என்னைக்கு இந்த ராமர் கோயிலை வந்து பிராண பிரதிஷ்டை பண்ணாங்களோ அன்னையிலிருந்து நாட்டுக்கு கேடே வந்துருச்சு. இந்த 4 சங்கராச்சாரியர்கள் சொன்னது போல நடந்துருமோ, நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும், மோடி வந்து தொட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணால் அப்படி தான் ஆகும் அப்படின்னு அவங்க சொன்னது உண்மையாயிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. நாம் எதையும் நம்புறதில்ல. நீங்கள் நம்புறவங்க நம்புறீங்கல்ல, அப்போ அது உண்மையாயிருமோ, அதன்படி தான் அது நடக்குதோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்ல. மக்கள் வந்து இன்னும் உயிரை விடாமல் இருக்கிறாங்க. அங்கே உயிரிழப்புன்னு ஒன்று நடந்ததா, மக்களோட பொறுமைகளில் சோதித்து பார்க்குறாங்க. இன்றைக்கி குண்டு போடுறாங்க, ரப்பர் குண்டில் வச்சு சுடுறாங்க. ஆனால் இன்னைக்கும் போராடுகிற மக்கள் அமைதியாக தான் போராடுறாங்க. அவங்க வெகுண்டு எழுந்தா நீ பல இராணுவம் இல்லை, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இராணுவத்தை கொண்டு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க இன்றைக்கும் அமைதியாக தான் போராடுறாங்க. அமைதியான போராட்டத்தையே இவங்க வந்து கண்ணீர் புகை குண்டுகளாகவும் ரப்பர் குண்டுகளாலையும் தொலைச்சி மக்களை வந்து சிதறடித்து ஓடி, எல்லா ஊடகங்களும் இன்றைக்கி அங்கே தான் இருக்குது, எல்லா யூடியூப் சேனலும் இன்றைக்கி அங்கே தான் இருக்குது. இதில் வேற ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையை ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் ஆதரிச்சார் அப்படின்னு ஒரு 4-5 முட்டா பசங்க ட்விட்டரில் போட்டுட்டு கலைஞரே சொல்லியிருக்கிறாரு, கலைஞரே சொன்னார், கலைஞரே கடிதம் எழுதினார், கலைஞரே ஒன்றா ஒரே தேர்தல் நடந்தால் பரவாயில்லன்னு சொன்னார்னா அன்னைக்கு இருந்த ஆட்சி நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற பாசிச ஆட்சி வேற. ரெண்டுக்கும் வித்தியாசத்தையும் சொல்கிறேன், முட்டா பசங்களாம் கேட்டுக்காங்க. அன்னைக்கு வந்து இருந்தது பெரும்பான்மையான ஆட்சி கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி ஆளுதுன்னா அவனுக்கு பெரும்பான்மை சீட்டுகளை வச்சு அவன் மேலே வரவே கூடாது. வந்தால் அவனுடைய தனிப்பட்டமான விஷயங்கள், வன்மங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்திட்டு போயிடுவான். இன்னைக்கு பாஜக எப்படி செயல்படுத்திருக்கோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு வரக்கூடாது. எப்பயுமே தொங்கு பாராளுமன்றம் தான் அமையணும். ஒரு நீ எந்த திட்டத்தை நீ போடுறதா இருந்தாலும் மாநில அரசாங்களோட பங்கு இருக்கணும். அவங்க சரின்னு சொன்னாதான் அந்த திட்டத்தை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கி சூழ்நிலை இருந்தது. அன்றைக்கி சூழ்நிலை நல்லா இருந்தது. இன்றைக்கி சூழ்நிலை கெட்டு போச்சு. அதனால் இன்றைக்கி வேணான்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. மாநில அரசாங்கத்தோடைய மொத்த நிதியும் சுரண்டல். அப்போ என்ன பண்ணும் மாநில அரசாங்கம்? மாநில அரசாங்கம் தன்னோட சுதந்திரத்துக்கு, தன்னுடைய உரிமைக்கு போராடத்தானே செய்யும். இதுதான் வந்து அன்னைக்கு கலைஞர் சொன்னார். மாநில அரசாங்கம் அந்த அரசாங்கத்தின் துணையோடு மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரே தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, இவிஎம் மிஷினில் ஹேக் பண்ணி தான் இவங்க ஓட்டு போட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குரூப்பு சொல்லிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யா, என்ன நடக்குது அப்படின்னு நிறைய பேர் அது உண்மை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் ஆதாரப்பூர்வமாக எதுவுமே வரல. ஸோ அதை வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அது உண்மையாக இருந்துக்கும் பட்சத்தில் இவங்க திருட்டுத்தனம் செஞ்சு தானே இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த திருட்டுத்தனத்தை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பாஜகவோட திட்டம். அதுக்கு தான் வந்து மாநில அரசாங்கம் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது அது விஷயத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலாக பிரித்து வச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது கஷ்டமாக இருக்கும். ஒரே டைமில் அடித்தா மொத்தமாக ஒரே டைமாக இந்தியா ஃபுல்லாக வளைச்சி போட்டுடலாம். மொத்தம் இந்தியாவும் கூறு போட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் பீஸாக விற்று போடலாம். இதுதான் இன்றைக்கியோட பாஜக அரசாங்கத்தோட திட்டம். மொத்தத்தில் விவசாயியை சுத்தமாக முடிச்சிடணும். விவசாயிகள் ஓட்டு பாஜகவுக்கு தேவையில்லை. விவசாயிகளை வந்து அவங்க மயிரிலையை கூட அவங்க நினச்சி பார்க்கல. அப்படிங்கும்போது இந்த விவசாயிகளுக்கு நாம் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் எங்கே போய் போராடுறீங்க, இன்னொரு 6 மாதம்தான் அவனுடைய பவரே கீழே போயிடும். அடுத்த கட்சியை மேலே ஏற்றி உட்கார வைங்க. பிஜேபியை கீழே வர வைக்க என்ன ஐடியாவோ அதை கையில் எடுங்க. இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் போராடி அவன் சட்டத்தை கொண்டு வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்போது ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த இவிஎம் மிஷினுக்காக போராடுகிற அந்த தோழர்களும் எல்லாரும் இணைஞ்சு 2024 எலெக்ஷனில் பிஜேபியை மண்ணக்கவ வைக்கணும். அந்த ஒரு திட்டத்துக்கு நீங்கள் நகர்றது தான் புத்திசாலித்தனம். இப்போது ராகுல் காந்தி அவர்கள் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் வந்தால் உங்களை விவசாய பொருளுக்கான இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை நாங்கள் வந்து உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
கரெக்டான டைமிங்கில் சொல்லியிருக்காரு. அப்போது காங்கிரஸ் அரசாங்கத்தை உட்கார வைங்க. உடனே காங்கிரஸுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்னு 4 பேர் கிளம்பி கமாண்டில் வந்து ஊற்றுவானுங்க கழுவி. அந்த நாய்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகளையும் கூப்பிடுது, வாங்க எங்களோட கூட்டணி சேருங்க, வாங்க எங்களோட அதுதான் ஜனநாயக தர்மம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குற ஒரு பவர். அவர் மதித்து கூப்பிட்றாரு. ஒவ்வொருத்தரும் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அவங்களோட சொத்து பத்திரம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவில் காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு அன்னைக்கு வந்து சுதந்திரமே வாங்கி தந்ததுக்கு காங்கிரஸ் தான் ஒரு முக்கிய காரணி. இன்னைக்கு மீண்டும் 2வது சுதந்திரத்தை இந்த பாஜகவுக்கிட்ட வந்து நாங்கள் விடுதலை வாங்கி கொடுப்போமா காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கமே. அந்த கட்சி அழைக்குது, வாங்க எங்களோட கைகோருங்கன்னு அழைக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெயிச்சு இப்போ நாம் தமிழ்நாட்டில் ஒரு 40 சீட்டு கொடுக்குறோம் காங்கிரஸுக்கு. அதே மாதிரி கேரளாவிலேருந்து கொஞ்சம் சீட்டுகள், அதே மாதிரி கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, மணிப்பூர், சத்தீஸ்கர், இந்த மாதிரி பல இடத்துலேருந்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்மளுடைய எம்பிகள் தான் வந்து காங்கிரஸை வந்து ஆதரித்து பிடிப்பாங்க. அப்போது மாநிலத்தோட சுயாட்சியை என்றைக்குமே வந்து உருக்குலைக்க மாட்டாங்க. ஒழுங்காக அரசாங்கம் நடக்கும். இவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்களோ முதல்ல இந்த நோட்டு, பழைய நோட்டே வரணும், எல்லாத்தையும் மாற்றணும். என்னென்ன இவங்க கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் மாற்றினாவே ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சதுக்கு சமம். இந்த ஊழலற்ற ஆட்சி நான் அமைப்பேன், ஊழலே இல்லாத ஆட்சி அமைப்பேன்லாம் சொல்ல தேவையே இல்லை. இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு பாஜக என்னென்ன கொண்டு வந்ததோ அதையெல்லாம் நான் மாற்றுவேன். மறுபடியும் வந்து உங்களுக்கு 350 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்போம், மானிய விலையில் மறுபடியும் சிலிண்டர். இந்த மாதிரி விஷயங்களை காங்கிரஸ் செஞ்சாவே மக்கள் காங்கிரஸை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. என்றைக்குமே மன்மோகன் சிங்கோட அந்த 10 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் நம்மளே மனம் குமுறுது. ஐயோ தெரியாத இந்த நாய்களுக்கு போட்டு தொலைச்சிட்டுமே அப்படின்னு மனக்குமுறல்கள் நிறைய பேருக்கு எழுந்துட்டு தான் இருக்குது. மன்மோகன் சிங்கோட அந்த 10 ஆண்டு கால ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. அந்த ஆட்சி உண்மையிலேயே சிறப்பாக நடந்தது. அன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் நிதி நிலை ரொம்ப மோசமாக இருந்தப்போ கூட மக்கள் இந்த அளவுக்கு வந்து போராட விடல. இன்னைக்கு 2 வாட்டி போராடிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விவசாய வரைக்கூடிய மக்கள் செத்துட்டாங்க. ஒரு விவசாயி தற்கொலையோ அல்லது இந்த மாதிரி ஏதாவது போராட்டத்திலோ ஒரு விவசாயி செத்தா 1000 குடிமகன்கள் சாகிறதுக்கு சமம். ஏன்னா அவன் வந்து 1000 பேத்துக்கு சோறு போடுவான். அது நீங்கள் எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க. 2024 தேர்தலில் மக்கள் நீங்கள் வந்து யோசித்து பார்த்து கரெக்டாக தேர்ந்தெடுங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு. தயவுசெய்து மறுபடியும் இந்த கோமாளி கூட்டத்தை தேர்ந்தெடுத்து இந்தியா நல்லா இருக்கிற இந்தியாவை நாசமாக்கிறாதீங்க. யோசனை பண்ணி சரியான முடிவை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.